திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. இசை என்பது திருவழிபாட்டை அங்கீகரிக்கும் ஒன்றல்ல, மாறாக திருவழிபாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் இறைவேண்டலின் வெளிப்பாடாகவும் உள்ளது. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 தொடங்கி 17 முடிய. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். திரு அவையின் இசை மரபு அளவிட முடியாத மதிப்புமிக்க ஒரு கருவூலமாகும். கலைகளின் பிற வெளிப்பாடுகளுக்கு மத்தியில் அது சிறந்து விளங்குகிறது. குறிப்பாக சொல்லோடு இசைந்த இசை ஆடம்பர திருவழிபாட்டிற்கு தேவையான மற்றும் அத்திருவழிபாட்டின் முழுமைக்கு உரிய ஒரு பகுதியாக விளங்குகிறது. மேலும் திருவழிபாட்டு நிகழ்வுடன் எவ்வளவு நெருக்கமாக இணைக்கப்படுகிறதோ அவ்வளவு புனிதமானதாக திரு இசை அமையும். அது இறைவேண்டலுக்கு இனிமையான வெளிப்பாட்டை வழங்குவதன் மூலமும் அனைவரின் ஒருமித்த பங்கேற்பை ஊக்குவிப்பதன் மூலமும் புனித சடங்குகளுக்கு அதிக சிறப்பையும் மேன்மையும் அளிப்பதன் மூலமும் இதனை செய்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. திருவழிபாட்டில் இசையின் பணியாற்றும் தன்மை குறித்த பொதுச்சங்கத்தின் போதனையின் மையக்கருத்தை இங்கே காண்கிறோம். இது 1903 நவம்பர் மாதம் 22 அன்று புனித 10ஆம் பயஸ் அவர்கள் வெளியிட்ட இன்டர் சொலிக்கியூடினஸ் என்ற திருத்தந்தையின் விருப்புரிமை கடிதத்தில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் இசை என்பது திருவழிபாட்டு நிகழ்வின் ஓர் அங்கமே தவிர திருவிழாவை அலங்கரிக்கும் ஒன்றல்ல. திருவழிபாட்டில் பாடுவதும் இசைப்பதும் இறைவேண்டல் செய்வதற்கு சமமானதாகும். சகோதரர் சகோதரிகளின் இதயங்களோடும் இறைவனின் இதயத்தோடும் நமது இதயங்களை இசைவித்து கொண்டாடப்படும் மறையுண்மையில் நாம் செயற்பூர்வமாக பங்கேற்கிறோம். குறிப்பாக இறைவேண்டலின் உணர்வு பூர்வமான பரிணாமத்தை இசை வெளிப்படுத்துகிறது. புனித அகுஸ்தீன் கூறுவது போல, பாடுவது அன்பு கூறுகிறவருக்கே உரியது. இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இறையருளின் வழியாக இறைவன் நம்மில் செயல்படுவதற்கு நமது இதயத்தை திறக்கவும் அந்த அருளால் நாம் வடிவமைக்கப்பட அனுமதிக்கவும் இசை உதவுகிறது. பாடல் உருவாக்கும் ஒன்றிப்பு. பாடல் ஒன்றிப்பையும் உருவாக்குகிறது. பல குரல்கள் ஒன்றிணைந்து இசைக்கும் இனிய ஒத்திசைவு மனிதர்களுக்கிடையிலான வேறுபாடுகளை தாண்டி உள்ளங்களை ஒன்றிணைத்து அனைவரையும் இறைவனை புகழ்வதில் இணைக்கிறது. இவ்வாறு பாடல் திரு அவையின் வெளிப்படையான அடையாளமாகவும் அதன் இயல்பிலேயே அடங்கியுள்ள ஒன்றிப்பின் உணரக்கூடிய வெளிப்பாடாகவும் அமைகிறது. திருவழிபாட்டின் ஒருங்கிணைந்த அங்கமாகிய புனித பாடலில் ஆழமான இறையியல் முக்கியத்துவத்திலிருந்து சில தேவைகள் உருவாகின்றன. முதலாவதாக, காலத்தின் போக்கில் உருவாகும் இசை நாகரிகங்களையோ படைப்பாளர்களின் தனிப்பட்ட விருப்பங்களையோ மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் கொண்டாடப்படும் திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு ஏற்றதாக இசை அமைய வேண்டும். அதன் வடிவம், குறிப்பாக அதன் மெட்டுத்தன்மை, ஒரே நேரத்தில் மேன்மையானதாகவும் எளிமையானதாகவும் உயர்ந்த இசைத்தரத்தை கொண்டதாகவும் எளிதில் பாடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக திருக்கூட்டத்தினர் அனைவரும் இணைந்து பாடுவதற்காக அமைக்கப்படும் பாடல்களுக்கு இது மிகவும் அவசியமானது. அதே காரணத்திற்காக பாடல்களின் வரிகளும் பொருத்தமானதாகவும் ஆழமானதாகவும் அதேவேளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று பொதுச்சங்கம் பரிந்துரைக்கிறது.
அவை முதன்மையாக திருவிவிலியம், திருவழிபாட்டு நூல்கள் மற்றும் திரு அவையின் ஆன்மீக மரபிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்விடயத்தில் நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். ஏனெனில் லெக்ஸ் ஒரான்டி லெக்ஸ் கிரெடென்டி, அதாவது நாம் எவ்வாறு செபிக்கிறோமோ அவ்வாறே நாம் விசுவசிக்கிறோம் என்ற பழமையான கொள்கையில் வெளிப்படும் இயக்கம் தொடர்ந்து உயிர்ப்புடன் வளர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். அதாவது இறை வேண்டலின் சட்டமே நம்பிக்கையின் சட்டமாகவும் அமைகிறது. இறை மக்களின் செயற்பூர்வமான பங்கேற்பு. திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் இறை மக்களின் செயற்பூர்வமான பங்கேற்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது கொண்டாடப்படும் மறையுண்மையையும் அது அன்றாட வாழ்க்கையுடன் கொண்டுள்ள தொடர்பையும் ஆழமாக உணர்ந்து கொள்வதிலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கூறுகின்றார். மேலும் இறை மக்களின் வாழ்வை தனித்துவப்படுத்த வேண்டிய தொடர்ச்சியான மனமாற்றத்தின் உணர்வோடு இது அமைய வேண்டும். திரு இசையின் தனித்துவமான பங்களிப்பின் வழியாக இந்த பங்கேற்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படலாம் என்பதற்கும் பொதுச்சங்கம் தெளிவான பதிலை வழங்குகிறது. இறை மக்களின் புகழுரைகள், மறுமொழிகள், திருப்பாடல்கள், பதில் பாடல்கள் மற்றும் பாடல்கள் ஆகியவற்றை கவனமாக தயாரிக்க வேண்டும் என்றும் அதேவேளை புனித அமைதிக்கும் இடமளிக்க வேண்டும் என்றும் அது கூறுகின்றது. மேலும் திருப்பணியாளர் அல்லது இறைமக்கள் என ஒவ்வொருவரும் திருவழிபாட்டு முறையின் இயல்புக்கும் திருவழிபாட்டு விதிமுறைகளுக்கும் ஏற்ப தமக்குரிய அனைத்தையும் மட்டுமே செய்ய வேண்டும் என்று பொதுச்சங்கம் அறிவுறுத்துகின்றது. இவ்வாறு பல்வேறு பணிகள், பங்கேற்புகள் மற்றும் அமைதியான தருணங்களுக்கிடையே நல்லிணக்கமான சமநிலை நிலைநிறுத்தப்பட வேண்டும். கிரகோரிய பாடலும் இசைக்கருவிகளும். பொதுச்சங்கம் கிரகோரிய பாடலுக்கு மிகுந்த மதிப்பளிக்கிறது. அதேவேளை பிற வகையான புனித இசைகளையும் திருவழிபாட்டிலிருந்து அது விளக்கவில்லை. குழல் இசைக்கருவியான ஆர்கனுக்கும் சிறப்பான முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் பிற இசைக்கருவிகளும் புனித பயன்பாட்டிற்கு ஏற்றவையாகவோ அதற்கேற்றவாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதாகவோ ஆலயத்தின் மாண்புக்கும் பொருத்தமானவையாகவோ இறைமக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உண்மையிலேயே உதவுபவையாகவோ இருந்தால் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன. பாடகர் குழுவின் பங்கு. திருவழிபாட்டு சூழலில் பாடகர் குழுவுக்கும் சிறப்பான பணி வழங்கப்படுகிறது. இது ஒரு மேய்ப்பு பணி கருவியாகும். பல்வேறு வகையான பாடல்களுக்கு ஏற்ப தங்களுக்குரிய பகுதிகளை துல்லியமாக பாடுவதையும் இறைமக்கள் அனைவரும் பாடலில் செயற்பூர்வமாக பங்கேற்பதையும் ஊக்குவிப்பது அதன் பணியாகும். இதற்காக திரு இசையை இயற்றும் இசையமைப்பாளர் திரு அவையின் இசை மரபை அறிந்து கொண்டு பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து ஊக்கம் பெற்று திருவழிபாட்டிற்கு சேவை செய்யும் புதிய இசை படைப்புகளை உருவாக்க வேண்டும். அதேவேளை இன்றைய காலத்தின் உணர்வுகளையும் பல்வேறு பண்பாட்டு மரபுகளையும் மதிக்க வேண்டும். இதன் மூலம் பாணியில் காணப்படும் குறைபாடுகள், அலட்சியமான வழிபாட்டு வடிவங்கள், திருவழிபாட்டின் மாண்புக்கு பொருந்தாத தரமற்ற இசை மற்றும் பாடல் வரிகள் ஆகியவற்றிலிருந்து வழிபாட்டை தூய்மைப்படுத்தி திருவழிபாட்டு இசைக்கு உரிய மாண்பையும் தரத்தையும் வழங்க வேண்டும் என்று புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் வலியுறுத்தினார். புனித இசையில் உருவாக்கம். இந்த காரணங்களுக்காக புனித இசையின் பயிற்சியையும் நடைமுறையையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று பொதுச்சங்க தந்தையர்கள் பரிந்துரைக்கின்றனர். திருப்பணி பயிற்சியகங்களிலும் ஆண் பெண் இருபாலரின் துறவு புகுமுக இல்லங்களிலும் இவர்களின் கல்விக்கூடங்களிலும் மற்ற கத்தோலிக்க நிறுவனங்கள், பள்ளிகள் ஆகியவற்றிலும் இசை கல்விக்கும் பயிற்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இத்தகைய கல்வி அளிப்பதற்கு திரு இசை பயிற்றுவிக்க அமர்த்தப்படும் ஆசிரியர்களை கவனமுடன் உருவாக்க வேண்டும்.
மேலும் இசை கலைஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் வலுவான திருவழிபாட்டு உருவாக்க பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு அவையின் தந்தையர்கள் திருவழிபாட்டு பாடலை திரு அவையின் ஒன்றிப்பின் அடையாளமாக மிகுந்த மதிப்புடன் கருதினர். எனவே புனித அந்தியோக்கியா இன்னாசியாரின் இந்த அழகிய வார்த்தைகளுடன் நாம் நிறைவு செய்யலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு பாடகர் குழுவாக மாறுங்கள். ஒற்றுமையுடன் இசைந்து இறைவனின் இசைவோடு ஒருமித்த குரலில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை பாடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாடலை கேட்பார். நீங்கள் செய்கின்ற நற்செயல்களின் வழியாக நீங்கள் அவருடைய மகனின் உறுப்பினர்கள் என்பதை அறிந்து கொள்வார். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் சபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.